சார், மேஷராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை திக்கு தெரியாமல் இருந்த இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதுவும் எப்படின்னா, இப்போ ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிறதே நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. இந்த நிறைய பிரச்சனைகளை இது நாள் வரை இவர்களுக்கு கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா அந்த 7.5 என்று சொல்லக்கூடிய 7.5 சனி. இந்த புதன்கிற கிரகம் 11ஆம் இடத்தில் வந்து அமர்கிறது. இதுதான் அனுகூல சத்ரு என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுவதுண்டு. சார், அது என்ன சார் அனுகூல சத்ரு அப்படின்னா, ஒரு வம்பா இருக்கலாம், இல்லை ஒரு நோயா இருக்கலாம், ஒரு எதிரியா இருக்கலாம், ஒரு கடனாக இருக்கலாம். அவர் உங்க மேல் ஏதாவது ஒரு பிரச்சனையை, ஒரு வம்பை, ஒரு வழக்கை தொடங்கினாலும் கூட இறுதியில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வருவது போல் ஒரு அமைப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக சொல்லப்படுவது உண்டு. இந்த தை மாதத்தில் தான் உத்தராயணம் புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது. மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம். மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. மேலும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது. இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது, தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். சார், மேஷராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது. இந்த 7.5 சனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, குறிப்பாக இவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும், மேலும் இவர்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் மேலும் கொஞ்சம் கூடுதல் செலவு, கொஞ்சம் கூடுதல் கடன், இதனால் கொஞ்சம் வருமானம் வரவில்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் எல்லாம் இவர்களுக்கு போய்விட்டது அப்படின்னே சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை திக்கு தெரியாமல் இருந்த இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதுவும் எப்படின்னா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா விளம்பரங்கள்ல. அதை போல் சூரியனும் திக்பலம், செவ்வாயும் திக்பலம். 10ஆம் வீடு, இந்த 10ஆம் வீட்டில் செவ்வாய் என்ற கிரகத்திற்கு உச்ச பலம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. இப்போ ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிறதே நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. இந்த நிறைய பிரச்சனைகளை இது நாள் வரை இவர்களுக்கு கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா அந்த 7.5 என்று சொல்லக்கூடிய 7.5 சனி கொஞ்சம் கூடுதலான செலவுகளை இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு நிறைய கடன் போன்ற விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்காக, அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்டாக, ஒரு யூ டர்ன் அடிக்கக்கூடிய விஷயமாக இந்த புதன்கிற கிரகம் 11ஆம் இடத்தில் வந்து அமர்கிறது. இதுதான் அனுகூல சத்ரு என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுவதுண்டு. சார், அது என்ன சார் அனுகூல சத்ரு அப்படின்னா, ஒரு வம்பா இருக்கலாம், இல்லை ஒரு நோயா இருக்கலாம், ஒரு எதிரியா இருக்கலாம், ஒரு கடனாக இருக்கலாம். அவர் உங்க மேல் ஏதாவது ஒரு பிரச்சனையை, ஒரு வம்பை, ஒரு வழக்கை தொடங்கினாலும் கூட இறுதியில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வருவது போல் ஒரு அமைப்பு. இது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, 6ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து ஒருவேளை ஒரு சின்ன கடனை வாங்கினாலும் கூட
அந்த சின்ன கடனால் நமக்கு ஒரு டீசெண்டான லாபம்ங்கிறது மட்டுமல்லாமல் நாம் நினைத்த காரியத்தில் நமக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறதை கண்டிப்பாக ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு லாபத்தில், அதுவும் குருவின் பார்வையில் வந்து விடுவதனால் கண்டிப்பாக இது லாபம் 2 வழிகளில் அல்லது 3 வழிகளில் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல், இந்த லாபம் என்பது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைவர், வியாபார கூட்டாளி. அப்போ 2ஆம் அதிபதி 11 கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுபம் சுக நிகழ்வுகள், ஓரளவுக்கு நல்ல தனம் புழக்கம், பணப்புழக்கம் அப்படிங்கிறதை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் பெறுவார்கள். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பயணங்களால் ஆதாயம், சகோதரர்களால் ஆதாயம், 3ஆம் அதிபதி பாக்கியத்தை பார்ப்பது, மேலும் 7ஆம் வீட்டை பார்ப்பது, லாபத்தை பார்ப்பது, இது எல்லாமே இவர்களுக்கு கூடுதலான ப்ளஸ் பாயிண்ட் என்ற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன கசப்பான அனுபவம் வந்தாலும் அதன் மூலம் ஞானம், அதன் மூலம் தெளிவு, அதன் மூலம் அந்த விஷயம் இவர்களுக்கு சித்தியாகும். அதாவது நீங்க மேஷராசி பேரண்ட்ஸ் உங்க குழந்தைகிட்ட இந்த ரூட்ல போனா சிக்கல்னு சொல்றீங்க, ஆனால் அதையும் மீறி அவர்கள் போகும் பொழுது அந்த சிக்கலை உணர்ந்து, அந்த நேரத்தில் நம்மளுடைய அப்பா அம்மா ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம தான் கேட்கல என்பதை உணர்ந்து உங்கள் பிடியில் வந்து அமர்ந்து விடுவார்கள். குழந்தைகளுடைய சேட்டைகள், அன்னெசரி ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது போன்ற விஷயங்களில் எல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். இனி தவறான பாதைக்கு கண்டிப்பாக அவர்கள் போக மாட்டார்கள். பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இதையும் தவிர உங்களுடைய ராசியாதிபதி 10ஆம் வீட்டில் வந்து முதலில் சூரியன், பிறகு சந்திரன், பிறகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பாக அரசாங்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, ஆர்டர்ஸு, டெண்டர்ஸு, பேமெண்ட்டு போன்ற விஷயங்கள், பிறகு உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட், எங்கெல்லாம் நாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் பாதியில் நிற்கிது, எங்கெல்லாம் வந்து இன்டீரியர் முடியலை, பூஜை பண்ண முடியல, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மளவென்று கிளியர் ஆகும். பிறகு செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பாக அந்த செவ்வாய்ங்கிறது 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் எதெல்லாம் இது நாள் வரை நீங்கள் விற்காது, இந்த பொருள் விற்காது, இந்த ஐடியா விற்காது, இந்த கான்செப்ட் விற்காது அப்படின்னு எல்லாம் நினைத்தீர்களோ, அந்த விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணியுடன் ராகு அப்படிங்கிறது பிரமாதமான லாபத்தை உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும். இது பாதகஸ்தானமாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு பாதகம் கண்டிப்பாக ஏற்படாது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வீட்டுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம், குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வேலை மாற்றம், அதன் மூலம் ஆதாயம், அதன் மூலம் லாபம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இது காலகட்டங்களில் உண்டு அப்படின்னு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியும். மைனஸ் பாயிண்ட்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சேட்டர்ன்கிறது மைனஸ். குறிப்பாக இரவு நேரத்தில் தூங்குற நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் குழப்பம் கொடுக்கும். வயிறு சம்பந்தமாக, கால் சம்பந்தமாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கும். கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கொண்டால் இதுவே போதுமானது. இந்த திக்பலம் அப்படிங்கிறது இது நாள் வரை நிறைய பிரச்சனைகளையும், தோல்விகளையும், அவமானங்களையும், ஏமாற்றங்களையும், சில இடங்களில் துரோகங்களையும் சந்தித்த மேஷராசிக்காரர்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.
ஒரு மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருந்தாலும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருப்பதனால் குறிப்பாக லாபம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய நாள். இப்போ மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவரை குறிகாட்டக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானம். அப்போ கணவர் தொழில் லாபத்தில் ரொம்பவும் பரபரப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம். மாணவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஒரு தெளிவு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும். ஏன் அப்படின்னா, 5ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது ஒரு ஞான மார்க்கம் ஏற்படும். 5க்குரியவன் 10ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த தொழிலுக்கான கல்வி, அதில் தெளிவு, குறிப்பாக அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் ஒரு அனுகூலம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். மேஷராசி சீனியர் சிட்டிசன்ஸை நாம் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவு, ஒரு தீர்வு, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அங்காரகனுக்கு உண்டான உச்சபலம். அதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாருக்கு என்ன சமாதானம் செய்ய வேண்டும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வது, குறிப்பாக சகோதரர்கள், பங்காளிகள் போன்ற பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் வெளியே ஒரு நல்ல சமாதானம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம். ஹெல்த் எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பாதங்கள், லெக் பெயினை மட்டும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு இந்த 7.5 சனியுடைய நெகட்டிவ் எஃபெக்டை பெரிதாக உங்களுக்கு குறைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.